கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பனிமய தாயின் மகிழ்ச்சி நிறைந்த பெருவிழாவாகிய இன்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பனிமய தாயை நாம் வாயார உளமாற போற்றி மகிழ வேண்டும், அது நம் கடமையாகும். இந்த அன்னையை நாம் பல்வேறு பெயர்களால் வாழ்த்தி வணங்குகின்றோம். லொரெட்டோ மன்றாட்டு மாலை, அதுதான் நம்முடைய மாதா பிரார்த்தனை. அந்த லொரெட்டோ மன்றாட்டு மாலையில் அன்னை மரியாவுக்கு 50க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர்களையெல்லாம் சொல்லி நாம் அன்னையை வாழ்த்துகிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாடுகிறோம். அந்த 50க்கும் மேற்பட்ட பெயர்களுக்கான விளக்கங்களை எல்லாம் நம்முடைய திருமுறை தந்தையர்கள், மரியன்னை புனிதர்கள் விலாவாரியாக விவரித்திருக்கிறார்கள், விளக்கியிருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் அன்னையின் பெருவிழாவாகிய இன்று அமைதியின் அரசியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், குவீன் ஆஃப் பீஸ் ப்ரே ஃபார் அஸ் என்னும் அந்த மன்றாட்டில் உள்ள அமைதியின் அரசி என்னும் திருப்பெயரை நாம் அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் தியானித்து அந்த அன்னையை போற்றுவோமாக. அந்த அன்னையிடம் அமைதி என்னும் கொடைக்காக மன்றாடுவோமாக. அன்னையின் பல்வேறு பெயர்களில் ஒன்றுதான் அமைதியின் அரசி. அன்னையின் சிறப்புமிக்க பெயர்களில் ஒன்றாக இருக்கிறது. அன்னை மரியாவை அமைதியின் அரசி என்று நாம் வாழ்த்தி அந்த அன்னை வழியாக நாம் அமைதியை பெற்றுக்கொள்கிறோம். இன்று அனைவருக்கும் தேவையான ஒன்றாக அமைதி இருக்கிறது. உலக நாடுகளுக்கு இடையில் அமைதி தேவை. காரணம், போர்கள், எப்பொழுதும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய செய்தி, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூழ்கிற ஆபத்து இருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்று இன்றைய செய்தி சொல்கிறது. எப்பொழுதும் உலகம் முழுவதும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதே போலவே நம்முடைய குடும்பங்களுக்கும் அமைதி தேவை. நம்முடைய ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அமைதி தேவை. அமைதி என்பது ஆண்டவர் அருளுகின்ற ஒரு கொடை. அமைதியின்றி நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எனவே தான் ஆண்டவர் இயேசு, நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று அறிவுறுத்தினார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் வழங்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த அமைதியை நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒருவர் காணுகின்ற பொழுது சலாம் அலைக்கும், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று இயேசு சொன்ன அந்த போதனையை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே அமைதி என்பது நாம் ஒருவருக்கொருவர் வழங்க வேண்டிய ஒன்று. நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் இந்த உலகம் முழுவதும் நிலவ வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, அமைதி என்பது தூய ஆவியாருடைய 9 கனிகளில் ஒன்று. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி என்று அந்த கலாத்தியர் 5:22 பவுலடியார் பட்டியலிடுகிற அந்த கனிகளில் முதல் 3 கனிகள் மிகவும் முக்கியமானவை. 9 கனிகளுமே முக்கியமானவை தான். அதில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி என்று முதல் 3 கனிகளில் ஒன்றாக அமைதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை ஏன் அமைதியின் அரசி என்று நாம் வாழ்த்துகிறோம்? இயேசு கொண்டு வந்த அமைதி. இயேசுதான் அமைதியின் இளவரசர், பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று எசாயா இயேசுவை அழைக்கின்றார். இயேசு அமைதியின் இளவரசர். இயேசுவின் தாயான அன்னை மரியா அமைதியின் அரசி என்று அழைக்கப்படுவதில் வியப்பொன்றும் இல்லை. அந்த தாயின் மகன்தானே இயேசு. இயேசு கொண்டு வந்த அமைதியை அவரிடமிருந்து அன்னை நமக்கு பெற்று தருகிறார். அது மட்டுமல்ல, அன்னை மரியா தூய ஆவியின் நேசம் என்று அழைக்கப்படுகிறார். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவராக அவர் வாழ்ந்தார். தூய ஆவியாருடைய அனைத்து கனிகளையும் கொடைகளையும் பெற்றவராக அன்னை மரியா விளங்கினார். எனவே தூய ஆவியாருடைய அமைதி என்னும் கொடைக்கு சொந்தக்காரராக அன்னை மரியா விளங்குகிறார். எனவே அவர் அமைதியின் அரசி என்று அழைக்கப்படுகிறார். இந்த நாளில் நாம் இந்த தாயின் வழியாக, பனிமய தாயின் பரிந்துரையால் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்று மன்றாடுவோம். உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவ வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதி நிலவ வேண்டும் என்று மன்றாடுவோம். ஒவ்வொருடைய இதயத்திலும் உள்ளத்திலும் உலகம் தர முடியாத அமைதி, உலகம் எடுக்க முடியாத அமைதியை அந்த ஆண்டவரிடமிருந்து அன்னை மரியா பனிமய தாய் நமக்காக பெற்று தர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோமாக.